தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் டிராக்டர் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ராணுவ வீரர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கோவில்பட்டி ராஜீவ் நகர் தெருவை சேர்ந்த ராணுவ வீரரான பொன்னுராஜ் அவரது மகனுடன் மந்தித்தோப்பு சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த டிராக்டர் மோதியதில் பொன்னுராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த அவரது மகன் சாய் கிரிஷ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் புதுப்பாளையம் பகுதியில் புரட்சித் தலைவரின் சிலையை அகற்ற முயன்ற மாநகராட்சி அதிகாரிகளுடன் அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதுப்பாளையம் பகுதியில் உள்ள புரட்சித் தலைவரின் சிலையை அதிமுகவினர் புதுப்பித்து மீண்டும் அதே இடத்தில் வைத்ததால் மாநகராட்சி அதிகாரிகள் பழைய சிலையை அகற்றிவிட்டு புது சிலை வைத்துள்ளதாக கூறி சிலையை அகற்ற முயன்றனர். தகவல் அறிந்து வந்த அதிமுகவினர் மாநகராட்சி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பழைய சிலை அங்கு இருந்ததற்கான ஆதாரங்களை காண்பித்த பிறகு அதிகாரிகள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். விடிய அரசு பழிவாங்கும் நோக்கில் சிலையை அகற்ற முயன்றதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டினர். நீலகிரி மாவட்டம் பந்தலூரை அடுத்துள்ள தேயிலை தோட்டப் பகுதியில் சாலை அமைத்து தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கையை விடுத்திருக்கின்றனர். பந்தலூரை அடுத்துள்ள சேரம்பாடி சரகம் 4 என்ற இடத்தில் தேயிலை தோட்டத்தில் ஏராளமான தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் தோட்டத்திற்கு செல்வதற்கு முறையான சாலை வசதி இன்றி கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே தங்கள் பகுதிக்கு சாலை அமைத்து தர கோரி கோரிக்கை விடுத்திருக்கும் அவர்கள் விடிய அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். கும்பகோணத்தில் கொசுக்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கும்பகோணம் நகராட்சி பகுதியில் வீடுகள் மற்றும் தெருக்களில் தற்போது கொசு தொல்லை அதிகரித்துள்ளதால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் இரவில் தூங்க முடியாமல் அவதியடைவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கொசுக்கள் கடிப்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அவர்கள் அச்சமடைந்துள்ளனர். எனவே மாநகராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே கடந்த 3 ஆண்டுகளாக வீட்டு வரி வாங்காமல் ஊராட்சி நிர்வாகம் அலைக்கழிப்பதாக பாதிக்கப்பட்டவர் குற்றம் சாட்டியுள்ளார். வீரணம்பாளையத்தை சேர்ந்த இளைஞர் வடிவேல் என்பவர் வீட்டு வரி செலுத்த சென்றால் திமுக ஊராட்சி மன்ற தலைவரிடம் கையெழுத்து வாங்கி வருமாறு கடந்த 3 ஆண்டுகளாக ஊராட்சி செயலாளர் அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதையடுத்து ஊராட்சி செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர் புகார் மனு கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டு வரி செலுத்தி கையில் ரசீது வச்சுருக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் என்னால் வீட்டு வரி ரசீதும் கட்ட முடியல, அதுக்குண்டான ரசீதையும் வாங்க முடியல. இது சார்ந்த துறை சார்ந்த அதிகாரிகளெல்லாம் போய் பார்க்கலாம், அப்படி போய் பேசலான்னா அவங்கள போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷமாக தட்டி கழிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் நியாயமாக வரி செலுத்தணும், எனக்கு சொத்துக்குண்டான வரியை செலுத்தணும்னு அரசுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் செய்கிறேன். ஆனால் இதை ஏன் வாங்க மறுக்கிறாங்க, காரணம் சொல்லி தட்டி கழிக்கிறாங்க அப்படின்னு தெரியலைங்க. அரியலூர் ஜெயங்கொண்டம் தாலுகா அலுவலகம் முன்பு வீட்டுமனை பட்டா வழங்க கோரி குறிச்சி கிராம மக்கள் கவன ஈர்ப்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறிச்சி கிராமத்தில் வசிக்கும் ஆதிதிராவிட மக்களின் வீட்டுமனை பட்டா கோரிக்கையை திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என கிராமவாசிகள் குற்றம் சாட்டினர். தங்கள் கோரிக்கையை நிறைவேறாத பட்சத்தில் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்த சொத்து பத்திரத்தை வழங்க மறுத்து அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக பாதிக்கப்பட்ட நபர் குற்றம் சாட்டியுள்ளார். அச்சரப்பாக்கம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் திருப்பிராந்தகம் என்பவர் பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தை வாங்க செல்லும் போதெல்லாம் முறையாக பதில் கூறாமல் சார் பதிவாளர் கடந்த 7 மாதங்களாக அலைக்கழித்து வந்துள்ளார். இதனால் சார் பதிவாளர் அலுவலகத்தில் அதிகாரியிடம் திருப்பிராந்தகம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் சார் பதிவாளர் பத்திரம் தருவதற்கு லஞ்சம் எதிர்பார்ப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அந்த பூமியில வளர்ந்த மெய்த்தன்மையோ யார் பண்ணுது அதை இதெல்லாம் காமிச்சு தான் பதிவு பண்ணணும்னு சொன்னா இல்லையா? இப்ப நீங்க போடுங்க, சிட்டாடனே போடுங்க. சிட்டாடங்கள் அது பூமியில காமிக்குதா? உங்களோட வெப்சைட்ல மட்டும் தான் காமிக்கும். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் குடிபோதையில் காரை இயக்கி இருசக்கர வாகனத்தை 1 கிலோமீட்டர் தூரம் இழுத்துச் சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர்.
பெண்ணகரம் அருகே கரியம்பட்டியை சேர்ந்த சக்கரவர்த்தி என்பவர் குடிபோதையில் காரை தாறுமாறாக ஓட்டி சென்றுள்ளார். இந்த நிலையில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதி சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை இழுத்துச் சென்று கம்பத்தில் மோதி நின்றது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் குடிபோதையில் காரை இயக்கிய சக்கரவர்த்தியை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. ராமநாதபுரம் அருகே அரசு பள்ளி மாணவர்களை கட்டாயப்படுத்தி ஸ்டாலின் புகழை பாட வைத்து வீடியோ எடுத்த திமுகவினரின் செயலால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தில்லையேந்தல் ஊராட்சி அரசு பள்ளியில் ஸ்டாலின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் மாணவர்களை கட்டாயப்படுத்தி திமுகவினர் ஸ்டாலின் புகழை பாட சொல்லி வீடியோ எடுத்துள்ளனர். இது தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் திமுகவினரின் செயலுக்கு பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். கோவை அருகே கார் மோதியதில் ஆம்புலன்ஸ் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடுமலையிலிருந்து கோவையில் உள்ள மருத்துவமனைக்கு நோயாளியை அழைத்துச் சென்ற ஆம்புலன்ஸ் மீண்டும் உடுமலை நோக்கி சென்றுள்ளது. அப்போது கிணத்துக்கடவு மேம்பாலத்தில் ஆம்புலன்ஸ் சென்றபோது இருசக்கர வாகனத்திலிருந்து ஒருவர் தவறி கீழே விழுவதை கண்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ஆம்புலன்ஸை பின்னோக்கி இயக்கியுள்ளார். அப்போது கோகுல் என்ற இளைஞர் ஓட்டி வந்த பேட்டரி கார் ஆம்புலன்ஸின் பின்புறம் மோதியுள்ளது. இதையடுத்து ஆம்புலன்ஸ் தீப்பிடித்து எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தீப்பெட்டி ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கோவில்பட்டி கணேஷ் நகரை சேர்ந்த செந்தில்குமார் மற்றும் கண்ணன் ஆகியோர் தீப்பெட்டி ஆலையை குத்தகைக்கு எடுத்து நடத்தி வந்தனர். இந்த நிலையில் தீப்பெட்டி ஆலையில் உள்ள இயந்திரத்தில் ஏற்பட்ட தீ ஆலை முழுவதும் மலமளவென பரவியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இயந்திரங்கள் எரிந்து சேதமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக பெண் வீட்டார் அடியாட்களுடன் வந்து பெண்ணின் கணவரை சரமாரியாக தாக்கும் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. சுண்ணாம்புக்குட்டை பகுதியைச் சேர்ந்த லத்தீப் என்பவருக்கும் சாதாஜி என்ற பெண்ணுக்கும் திருமணமாகி 12 ஆண்டுகளாகிய நிலையில் 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் சாதாஜி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனிடையே அந்த பெண்ணின் உறவினர்கள் தனது மெக்கானிக் கடையில் வேலை செய்து கொண்டிருந்த லத்தீப்பை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். தூத்துக்குடியில் மின் கம்பங்கள் அமைக்க காற்றாலை நிறுவன ஒப்பந்ததாரரிடம் பணம் கேட்டு மிரட்டுவதாக பஞ்சாயத்து தலைவரின் கணவர் மீது புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிவகுருநாதன் என்பவர் காற்றாலைகளுக்கு மின் கம்பங்கள் அமைக்க துணை ஒப்பந்தம் செய்து மின் கம்பங்கள் அமைத்து வருகிறார். இந்த நிலையில் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் செல்வபாண்டியிடம் பணம் கொடுத்து மின் கம்பங்கள் அமைத்த நிலையில் குளத்தூரில் மின் கம்பங்கள் அமைத்த போது செல்வபாண்டி உட்பட 2 கூடுதலாக பணம் கேட்டு மிரட்டி மின் கம்பங்களை சேதப்படுத்தியுள்ளனர். கொடுத்த பணத்திற்கு ரசீதும் கொடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாமக்கல் ராசிபுரம் அருகே மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும் பேருந்துகள் முறையாக நின்று செல்லாததை கண்டித்து பொதுமக்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேருந்துகளை சிறைப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஆட்டையாம்பட்டி பிரிவு சாலைகளில் அனைத்து பேருந்துகளும் நின்று செல்ல வேண்டுமென உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் ஒரு சில பேருந்துகள் மட்டுமே நின்று செல்வதாகவும் மற்ற பேருந்துகள் நிற்காமல் செல்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்பவர்கள் உள்ளிட்டோர் கடும் அவதிக்குள்ளாவதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தனியார் பேருந்துகளை வழிமறித்து மறியலில் ஈடுபட்டனர். இப்படி நிறுத்தாத போனா நாமக்கல் மேல அங்கிருந்து சேலம் தானே போகுது, எங்கள் ஊர் தாண்டி தானே போகுது. நிறுத்தினா நாங்கள் லேடிஸ் இறங்கிக்கவும்ல. நாங்கள் வேலைக்கு போகிறவங்களாம் எப்படி நாங்கள் வந்து வீடு சேர்ந்து சோறு தண்ணி குடிக்கிறது? ஜனம் 40-50 பேர் வேலைக்கு வராங்க போகிறாங்க. கலெக்டர்லேருந்தும் ஆர்டிஓவிலிருந்தும் இங்கே பஸ் ஸ்டாப் நிறுத்த சொல்லி உத்தரவு போட்டு 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. பஸ்ஸு ஒரு அவசரத்துக்கு நிறுத்த மாட்டேங்கிறாங்க, உத்தரவு போட்டு கூட நிறுத்த மாட்டேங்கிறாங்க.
விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் ஹைட்ராலிக் லாரி சாலையில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருக்கோவிலூரில் ஹோலோ பிளாக் ஏற்றி வந்த ஹைட்ராலிக் லாரி பாரம் தாங்காமல் சாலையின் நடுவில் தலைக்குப்புற சாய்ந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நீண்ட நேரமாக போலீசார் யாரும் வராததால் பொதுமக்களே போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த அரகண்டநல்லூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று லாரியை அப்புறப்படுத்திய நிலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ஆடுகளை திருடிச் சென்ற இருவரை போலீசார் கைது செய்தனர். திருமங்கையாழ்வார் தெருவை சேர்ந்த அருண்குமார் என்பவர் ஸ்ரீபெரும்புதூர் சுங்கச்சாவடி அருகே தனது ஆடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது மினி லோடு வேனில் வந்த இருவர் அருண்குமாரின் 4 ஆடுகளை திருடிக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதையடுத்து பொதுமக்கள் உதவியுடன் அவர்களை விரட்டிச் சென்று பிடித்த அருண்குமார் போலீசில் ஒப்படைத்தார். போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பாலத்தின் தடுப்பு சுவற்றில் மோதி லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து ஜல்லி ஏற்றிக்கொண்டு சிதம்பரத்திற்கு சென்ற டிப்பர் லாரி அண்ணா பாலம் மேலே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு சுவற்றில் மோதி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. விபத்தில் பலத்த காயமடைந்த ஓட்டுநர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறையில் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்வதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தை மூடாததால் விபத்து ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இரவு நேரங்களில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதால் அசம்பாவிதம் ஏற்படும் முன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சாலையோரத்தில் உள்ள குழியை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த கோட்டூர் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோட்டூர் பேரூராட்சிக்குட்பட்ட 13வது வார்டு பகுதியில் கடந்த 1 வாரமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கோட்டூர் பொங்காலியூர் சாலையில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கொலை மிரட்டல் விடுத்த இளைஞர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நாகர்கோவிலை சேர்ந்த சௌஜத் என்பவர் தற்போது வடசேரி சக்தி கார்டனில் வசித்து வரும் நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஞானம் என்பவருடன் பணம் கொடுப்பது தொடர்பாக தகராறு இருந்துள்ளது. இருவருக்கும் இடையே தகராறு முற்றிய நிலையில் ஞானத்தின் நண்பர் சிவராமன் என்பவர் சௌஜத்தின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் வடசேரி போலீசார் சிவராமன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் அரசு பேருந்துகளை முறையாக இயக்காத விடிய அரசின் போக்குவரத்து துறையை கண்டித்து திமுக கவுன்சிலர் மற்றும் பொதுமக்கள் பேருந்துகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுக்கரை அருகே திருமலையம்பாளையம், பாலத்துறை உள்ளிட்ட பகுதிகளுக்கு காந்திபுரத்திலிருந்து அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தது. கடந்த சில நாட்களாக முறையாக பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என்றும் பேருந்துகள் சரிவர நிறுத்தப்படுவதில்லை என்றும் போக்குவரத்து கழகத்தில் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் திமுக கவுன்சிலரோடு இணைந்து பேருந்தை சிறைப்பிடித்தனர். மதுரை மாநகராட்சியில் துப்புரவு பணிகளை மேற்கொள்ளும் தனியார் ஒப்பந்த நிறுவனத்தை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தனியார் ஒப்பந்த நிறுவனம் தூய்மை பணியாளர்களை தவறாக புகைப்படம் எடுப்பதாகவும் ஊதியம் தாமதமாக வழங்குகின்றன என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணிகளை புறக்கணித்து மாநகராட்சி கொசு ஒழிப்பு பிரிவு அலுவலக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் தனியார் ஒப்பந்த நிறுவனத்திற்கு எதிராகவும் மாநகராட்சி மற்றும் விடியா திமுக அரசை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேட்டூர் நகராட்சியில் குப்பை கிடங்கில் எரியும் தீயினால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேட்டூரில் 30 வார்டுகளிலும் சேகரிக்கப்படும் குப்பைகள் நகராட்சிக்கு சொந்தமான சர்க்கார் தோட்டம் என்னும் இடத்தில் கொட்டப்படுகிறது. இந்த குப்பை கிடங்கில் தினமும் குப்பைகள் தீப்பற்றி எரிவதால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை மண்டலத்துடன் துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவரும் பாதிப்பிற்குள்ளாகி உள்ளனர். எனவே குப்பை கிடங்கில் தினசரி பற்றி எரியும் தீயை அணைக்க விடியா அரசு நகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் தர்பூசணி விற்பனை களை கட்டியுள்ளது. கோடைக்கால மாதங்களான ஏப்ரல், மே மாதங்களில் தர்பூசணி மற்றும் வெள்ளரி போன்ற பழங்களின் விற்பனை அதிகரித்து காணப்படும். ஆனால் உடுமலையில் கோடைக்காலம் துவங்குவதற்கு முன்பே தர்பூசணி விற்பனை களை கட்டியுள்ளது.
தற்போது அப்பகுதிகளில் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் கோடைக்கு முன்பே சந்தையில் விற்பனைக்கு வந்துள்ளது. 1 கிலோ தர்பூசணி 20 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரையும், ஒரு பீஸ் தர்பூசணி 10 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் அருகே குழந்தை கடத்த வந்ததாக நினைத்து வடமாநில இளைஞர் ஒருவரை பொதுமக்கள் சரமாரியாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கிராமத்தில் சந்தேகப்படும்படி சுற்றித் திரிந்த வடமாநில இளைஞரை பிடித்த அப்பகுதி மக்கள் குழந்தை கடத்த வந்தவர் என நினைத்து சரமாரியாக தாக்கி சோமங்கலம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். குழந்தை கடத்தும் கும்பல் சுற்றித் திரிவதாக சமூக வலைதளத்தில் வதந்தி பரவியதால் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் காவல்துறையினர் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ராமேஸ்வரம் தீவு பகுதியில் இருந்து காவிரி கூட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் பழைய காவல் நிலையம் அருகே உடைப்பு ஏற்பட்டு குடிநீரானது பல லட்சம் லிட்டர் வீணாக சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் நடவடிக்கையும் எடுக்காததால் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து குழாய் உடைப்புகளை சரி செய்ய வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுப்பணித்துறை அமைச்சர் வருகை எதிரொலியாக ஒரே இரவில் நடைபெற்ற தூய்மை பணிகளால் ஊழியர்கள் வேதனை அடைந்தனர். கடலூர் அரசு மருத்துவமனை அருகே உள்ள புதிதாக கட்டப்பட்ட பொதுப்பணித்துறை அலுவலகத்தை திறக்க அமைச்சர் வருகை தரும் சாலைகள் சிதலமடைந்து காட்சியளித்தது. இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்த்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நள்ளிரவில் தூய்மை பணியாளர்கள் மூலம் சாலையில் தடுப்பு கட்டைகளில் உள்ள முட்புதர்களை சுத்தம் செய்து மணல்களை அப்புறப்படுத்தினர். மேலும் நள்ளிரவிலேயே தடுப்புச் சுவருக்கு வெள்ளை அடிக்கப்பட்டதால் ஊழியர்கள் வேதனை அடைந்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் புரோக்கர்கள் மூலம் அரசு முத்திரை, தாசில்தார் கையொப்பம் என அனைத்தும் அசல் போல் இடம்பெறச் செய்து போலி ஆவணங்கள் தயாரிக்கப்படுவதாக ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டது. வீரகுமார் என்பவர் தனது தாத்தாவுக்கு சொந்தமான 33 சென்ட் நிலத்தை தனது உறவினர்கள் போலி அரசு முத்திரை, அரசாங்க அதிகாரி கையொப்பத்துடன் கூடிய வாரிசு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ் உள்ளிட்டவற்றை தயாரித்து கிரயம் செய்து விற்க முயன்றதாக ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். இதனிடையே வீரகுமாரின் உறவினர்கள் தாத்தாவை தந்தை போல் சித்தரித்து மோசடி செய்து நிலத்தை கிரயம் செய்தது குறிப்பிடத்தக்கது. விருதாச்சலத்தில் நிறைய ஒரு அட்டூழியமான இந்த ஒரு போலி பட்டா மாற்றுறது, போலியான கிரயம் பண்ணுறது, இதேமாரி வேலைகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. இது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இதை பற்றி நான் பல முறை பத்திரப்பதிவுத்துறை, விருதாச்சலம் பத்திரப்பதிவுத்துறையிலையோ, தாசில்தாரிடமோ, கலெக்டரிடம், முதலமைச்சரிடம், எல்லா இடத்தையும் எஸ்பி ஆஃபீஸ் முதல் கொண்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். யாருமே இதை என்ன ஏதுன்னு கேட்டோ, இதை ஒரு நடவடிக்கை, இது எங்கே வாங்கினீங்க, இந்த சர்டிஃபிகேட் எப்படி தயாரிச்சிங்க, இந்த போலியான ஆவணம் அப்படிங்கிற எந்த ஒரு தகவலையுமே கேட்க மாட்டாங்க. சரியான ஒரு நம்மளுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கொலை மிரட்டல் விடுத்த இளைஞர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நாகர்கோவிலை சேர்ந்த சௌஜத் என்பவர் தற்போது வடசேரி சக்தி கார்டனில் வசித்து வரும் நிலையில் அதே பகுதியை சேர்ந்த ஞானம் என்பவருடன் பணம் கொடுப்பது தொடர்பாக தகராறு இருந்துள்ளது. இருவருக்கும் இடையே தகராறு முற்றிய நிலையில் ஞானத்தின் நண்பர் சிவராமன் என்பவர் சௌஜத்தின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் வடசேரி போலீசார் சிவராமன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.